சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே ஒரு சின்ன டிப்ஸ் பகிர ஆசைப்பட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, குழந்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன படிக்கிறாங்க, என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஆக்டிவிட்டி இதெல்லாம் நம்ம கண்காணிச்சுக்கிட்டே வரணும் கண்டிப்பாக. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, குழந்தைகள் ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டு குழந்தைகள் பாட்டு பேரண்ட்ஸு இருக்காங்க. ஆனால் அந்த 2-3 பேர் தலையில் அடிக்கிறதெல்லாம் பார்த்தேன். எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் கொஞ்சம் என்ன சொல்லலாம், குழந்தைகள்கிட்ட யார் என்ன செஞ்சாலும் என்கிட்ட வந்து சொல்லு, ஸ்கூலில் என்ன நடந்தாலும் சரி, விளையாட்டு மைதானத்தில் என்ன நடந்தாலும் சரி, நான் உனக்கு ஃப்ரெண்டு, டியர் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு நம்ம வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பகிர்ந்துக்கணும். கண்டிப்பாக ஒன்று நம்மளும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதே போல் கஷ்ட நஷ்டம் சொல்லி வளர்க்கணும் கண்டிப்பாக. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கடையில் நிறைய தொங்குறத பார்த்துட்டு நம்ம ஆசைப்படக்கூடாது. அதனால் பார்த்து சொல்லி நம்ம வளர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குழந்த நம்ம பக்கம் இருக்கும். கண்டிப்பாக எந்த நிலைமையிலையும் நம்ம சொல்லி வளர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வளர வளர அது பக்குவம் வந்து பணிவுங்கிற ஒரு பக்குவம், அருமையான பொக்கிஷம் வந்து நம்மளுக்கு முத்தாட்டம் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த முத்து வந்து என்றைக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நம்மளுக்கு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த வேலை இன்றைக்கி இப்படி பண்ணணும், நாளைக்குரியதை எடுத்து வச்சுக்கணும், இதை இப்படி பண்ணணும். கொஞ்சம் தாயார் வந்து கண்டிப்பாக இருக்கிறதுல தப்பே கிடையாது நேயர்களே. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆகையால் ஒரு கற்றலின் பயன் என்ன அப்படின்னா, பணிவு மூலமாக கண்டிப்பாக பணிவு இது வந்து குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் நேயர்களே. கண்டிப்பாக